நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. சென்னை எக்மோர், செங்கோட்டை, பொதிகை சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும், முக்கியமாக ரயில்வே தேர்வுக்கு, அசிஸ்டன்ட் லோக்கல் டெக்னீஷியன் போன்ற தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்மளுடைய அசிஸ்டன்ட் லோக்கல் பைலட்டும் கால்ஃபர் பண்ணியாச்சு, எக்ஸாம் டேட் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு டெக்னீஷியனுக்கும் கால்ஃபர் வரப்போகுது. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆர்பி ஏஎல்பிக்கு ஆன சிபிடி 1க்குள்ளே டீட்டெயில் சிலபஸ். நம்ம ஆல்ரெடி இதில் மேக்ஸுக்கான சிலபஸை வந்து டீட்டெயிலாக நம்ம யூடியூப் சேனலில் மேக்ஸில் உள்ள என்னென்ன டாபிக்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை கொஸ்டின், அந்த மாதிரி டாபிக் வைஸ் வெயிட்டேஜாக நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸாக சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டாபிக் இருக்கும். 25 கொஸ்டின், 60 மார்க்கு. அதில் மேக்ஸில் 20 கொஸ்டின், சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் 25 கொஸ்டின், சென்ட்ரல் சயின்ஸில் 20 கொஸ்டின், சென்ட்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 10 கொஸ்டின். இது ஆல்ரெடி மேக்ஸில் நம்ம பார்த்துட்டோம். வீடியோ தான் சொல்லிட்டேன், லிங்கில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ரீசனிங்கில் 25 கொஸ்டின், என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் டாபிக் வைஸ் வெயிட் பண்ணோம். ரீசனிங்கில் இதுதான் பேட்டர்னு. 75 கொஸ்டின், 60 நிமிஷம். இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினீங்கன்னா 1/3 மார்க். இது ரீசனிங் பார்க்கலாம் வாங்க. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சிபிடி 1க்கு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸில் இருப்பாங்க. கேலண்டரில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மேட்ரிக்ஸ் ஃபிகரில் 2, கோடிங்கில் 1, அனாலஜி ஆல்ஃபபெட்டில் 1, மிரர் இமேஜஸில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிகர் சீரியஸில் ஒரு 3 கொஸ்டின், டேட்டா சஃபிஷியன்ஸில் ஒரு 3 கொஸ்டின், அசம்ஷனில் ஒரு 3 கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் ஒரு கொஸ்டின், குரூப்பிங் ஆஃப் ஃபிகரில் இருந்து ஒரு கொஸ்டின், அரேஞ்ச்மெண்ட் பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், கன்க்ளூஷனில் ஒரு கொஸ்டின், அனாலஜி வேர்டில் 1, வென் டயக்ராம் டேட்டா அதில் வந்து 1 கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா கோடிங் கோடிங்லேருந்து ஆட் ஒன் அவுட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங்கில் 25 கொஸ்டின்னு இந்த டாப்பிக்லேருந்து இதில் இப்போ ஒரு கொஸ்டினாக அது கண்டிப்பாக அது 1 வரும். அது வந்து சில இதில் வந்து 1க்குள்ள 2 கொஸ்டின் கேட்கலாம். இப்போ அசம்ஷனில் 3 கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம், அதில் 2 to 3 இல்லை 3 to 4 கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வேரி ஆகும். ஆனால் கண்டிப்பாக அந்த 2, 3 போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பாக 2, 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீசனிங்கில் நல்லா சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 75 கொஸ்டினில் இருக்க டாப்பிக்கில் ரீசனிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு 25 கொஸ்டின். இதுதான் அதிகமான வெயிட்டேஜ். இந்த 25 சாதாரண ப்ராக்டிஸ் பண்ணாலே 25 ஈஸியாக இருக்கும். ரீசனிங் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எஃபர்ட் பண்ணுறதுல ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஏன்னா 25, மேக்ஸில் 20க்கு எப்படினாலும் 18 போடலாம். இது சயின்ஸ்லேயும் 20க்கு ஒரு 15 to 18 போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாலே நம்ம சென்ட்ரல் அவேர்னஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தேவையில்ல. இதில் மேக்ஸில் ஒரு 20க்கு 15 to 18, ரீசனிங்கில் 23 to 25, சயின்ஸில் ஒரு 15 to 18 போட்டாலே நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டிப்பாக சிபிடி 1 கன்ஃபார்மாக பாஸ் பண்ணலாம். அதுபோக சென்ட்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படியும் உங்களுக்கு 10ல் ஒரு 2, 3, 4 கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு போட்டு 10 கொஸ்டின் போட்டு ரொம்ப எஃபோர்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 டாப்பிக்லையும் நல்லா பண்ணாலே நம்ம ஈஸியாக போயிடலாம். அதனால் ரீசனிங் வந்து இம்பார்ட்டன்ட், வெயிட்டேஜும் இதுவே அதிகம். ஸோ நல்லா கரெக்டாக சிலபஸை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஏஎல்பி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, டெக்னீஷியன் ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன், டெக்னீஷியனோட இன்ஃபர்மேஷன், ஜேஇ எக்ஸாம் எப்போ வரப்போகுது, அதே மாதிரி ரயில்வே கேலண்டர் இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதை பற்றி எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் சேனலில். பார்க்காதவங்க அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2-3 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பயிற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.